கோர்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் 12 கூட ஆகலையா? ஹலோ மச்சான், காலேஜ் லீவுக்கு நம்ம ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கேன். வந்து பிக்கப் பண்ணிக்கூடா. லேட் பண்ணாத, டக்குன்னு வந்துடு. வரேன் வரேன். ஃபோன் எடுக்காம என்னடா பண்ற? ரோட்ல ஒரு வண்டி காணோம். இடமும் பயமா தான் இருக்கு. யாரு யாரு இருக்கீங்க? யாரு? பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். கனவா? நல்ல வேலை எந்திரிச்சிட்டா. ஹலோ மச்சான், ஒரு முக்கியமான விஷயமா ஹாஸ்டல்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த பிக்கப் பண்ணிட்டு போடா. மச்சான், நான் வரலடா. இது கண்ட கெட்ட கனவு கண்ட அதே மாதிரி நடக்குதுடா. நான் வரலடா. டேய், நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க. வேணாம் வேணாம், லைவ் லொகேஷன் அனுப்பு. அனுப்பிட்டேன், பாருடா. போதுமா? இன்னும் மாட நைட்ல வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு இருக்க. சரி வரேன். வாடாடி டக்குன்னு.
ஹலோ டேய் எங்கடா இருக்க? ரூம்ல தூங்கிட்டு இருக்கேன் மச்சான். என்ன மச்சான் போலாமா? ஐயோ எங்கடா போன? சும்மா ஒரு பேச்சு சொல்ல, இதுக்கு ஏன்டா பயந்துக்கிற? சரி அதுக்கெல்லாம் நேரம் டக்குன்னு இந்த இடத்த விட்டுடுவாங்களோ? மச்சான் என்ன நல்லா வச்சிருந்தீங்களா? கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்தில் நடக்குதுடா. கனவுல இதே மாதிரி தான் நீ கால் பண்ற. அப்புறம் ஏதோ வந்து என்ன பிடிச்சிருக்குறா மச்சான். கால் பண்ணா நீ இருக்கல, இது யாரோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா வேலைடா நீ வந்துட்டு. என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுடா. முன்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். என்னடா பேசாமற? டேய் டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் எங்கடா போன? டேய் மச்சான் இங்க இருக்க, இங்க பாடுறா. பேசாம திரும்பி போயிரு. ஹலோ மச்சான், நேற்று நைட்டு சரியான கனவுடா. நீ என்னமோ ஹாஸ்டல்ல இருந்து ஊருக்கு வந்துட்டு இருக்க மாதிரியும், நான் உன்னை பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரியும், கூப்பிட வந்த இடத்துல ஒரு பேய் இருக்கு. டக்குன்னு முடிச்சு பார்த்தா அது கனவு. சரி கனவுதான் தூங்க போனா கனவுல வர மாதிரியே நீ கால் பண்ற. சரி நாங்க போய் பார்த்தா நீ பேயா மாதிரி என்ன சுத்த விடுற. அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு நினைவே இல்லடா. காலையில எந்திரிச்சு பாக்குறேன், தெருவுல ஒரு ஓரமா கிடக்குறேன்டா. முழிச்சுனோ நான் கால் பண்றேன்டா. ஆனா அது சாதாரண கனவு மாதிரி தெரியல மாப்ள. எக்ஸ்கியூஸ் மீ, என் கதையை கேளு. நான் 21 ஏஜ் ஆளு.